சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க 3 முடிச்சு கம்பேரிசன் பார்க்கலாம் வாங்க. நந்தினி விசஸ் நம்ம ஃபேமஸாக இருக்க சூர்யா கம்பேரிசன் பார்ப்போம். எந்த சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க, 3 முடிச்சு தாங்க. வேற லெவலில் ஃபேமஸாக இருக்காங்க நந்தினி மற்றும் சூர்யா. உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நந்தினியோட உண்மையான பெயர் என்னன்னா ஸ்வாதி கொண்டே, சூர்யாவோட உண்மையான பெயர் நியாஸ் கான். ஆமாங்க, 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க, வெளிநாட்டு மாநிலங்களாக இருக்காங்க. பாட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்ணாக பிறந்தாலே அப்படின்ற இந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. ஆரம்பத்திலே அமர்க்கலமாக தொடங்குறாங்க. பிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது நந்தினி எங்க பிறந்திருக்காங்கன்னா 28 பிப்ரவரி 1992 பிறந்திருக்காங்க. நியாஸ் கான் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் 14 அக்டோபர் 1981 பிறந்திருக்காரு. துணை பார்த்தீங்கன்னா 2 பேருமே இப்ப சிங்கிளா தான் இருக்காங்க, கல்யாணம் ஆகாம. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா எல்லாரும் ரொம்பவே ஆவலோடு பார்த்தது தான். ஆமாங்க, பிறப்பு பொறுத்த வரைக்கும் பெங்களூர்ல பிறந்து வளர்ந்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இவர் கேரளா கொச்சின்ல பிறந்து வளர்ந்துருக்காருங்க. படம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன ரோல்கள்ல இது வரைக்கும் 4 படங்கள் வச்சிருக்காங்க நம்ம நந்தினி. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் 9 படங்கள் பண்ணியிருக்காரு. கேரளால ரொம்ப ஃபேமஸா இருக்காரு மலையாள இண்டஸ்ட்ரியில. குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமணம் ஆகாதனால குழந்தைகளும் கிடையாதுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். பெற்றோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுபாஷ் மற்றும் கமலா அப்படின்னு இருக்காங்க பெங்களூர்ல. அமதுல்லா மற்றும் அமினமா அப்படின்னு இருக்காங்க பெற்றோர்களா. வாலிடம் பொறுத்த வரைக்கும் 2 பேருமே இப்போ தொழில் காரணமா சென்னையில தான் வசிச்சு வராங்க. கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இளங்கலை பட்டம் பெற்றிருக்காங்க நம்ம நந்தினி. சூர்யா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வரைக்கும் படிச்சிருக்காராம். அடுத்து எல்லாம் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்த சொத்து மதிப்பு பார்ப்போம். சம்பளமா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. இவரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. அவார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது சன் குடும்ப விருதுகள் பெற்றிருக்காங்க நம்ம நந்தினி அவர்கள். இதுவே இவங்க பார்த்தீங்கன்னாலும் சன் குடும்ப விருது மற்றும் கேரள அரசோட சின்னத்திரை நடிகருக்கான விருது பெற்றிருக்காரு. சொத்து மதிப்பா 2 கோடி ரூபாயும் இவரை தோராயமா 7 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. உங்களுக்கு 3 முடிச்சு சீரியல்ல யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். எல்லாம் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.